கோடம்பாக்கம் சுற்றி இருக்கிற டீ கடைகள் கொடுத்த டேலண்ட்ஸ் அவ்வளோ இல்லை. அவ்வளவு இருக்குது. அதில் இன்னும் கண்டுகொள்ளப்படாத டேலண்ட்ஸ் நிறைய இருக்குது. காவேரி கார்னர் தான், காவேரி கார்னர் தான். ஆமாம், அது மாதிரி தான். அதில் பார்த்த ஆட்களை தான் சுசி நடிக்க வச்சேன். அதில் சுசியோடைய டேலண்ட் என்னென்னா ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமான ஆள். இப்போ நிதிஷ் பாண்டியன் நிதிஷ் தான் இறந்துட்டாரு, அவர் தான் கேட்கணும். அதில் வந்து ஒரு ஷார்ட் டெம்பர் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த ஷார்ட் டெம்பர் கேரக்டருக்கு நிதிஷை போட்டாலும் அவ்வளோ பொருத்தமாக இருக்கும். ஏன்னா நிதிஷோட முகமே ஒரு ஷார்ட் டெம்பர் முகம். அவர் உங்களோட கேணி கூட்டத்துலாம் இருந்திருக்காரு. அவர் ஞானியோட பரீட்சா அதில் இருந்தார். எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அவர் இறந்ததெல்லாம் பயங்கர ஷாக் எனக்கு. தொடர்ந்து புதுப்பேட்டையில் ஒரு முக்கியமான கேரக்டர். வெற்றிமாறன் படங்கள் எல்லாம் அசுரன்ல ரொம்ப முக்கியமான கேரக்டர் அசுரன் அப்படின்ட்டு அவரையும் இதில் பார்க்கும்போது நினச்சேன் எப்படி இந்த டேலண்ட்டை பிக்கப் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் சுசி கிட்ட வந்து ஒரு நல்ல எஸ்டி சபா கிட்ட எழில் கிட்டலாம் ஒர்க் பண்ணாள். ஸோ சுசிக்கு வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லாம் ரொம்ப பக்காவாக வரும், ரொம்ப பொருத்தமாக செலக்ட் பண்ணுவார். இந்த படத்தில் எல்லாமே அவ்வளோ நாள் அமைஞ்சது.